அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் பாமக திருமாவின் பர்மிஷன் தேவையா? திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்க திமுக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன், ஜெகத் ரட்சகன் போன்றோர்கள் இதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏவா வேலுவும் இது பற்றி சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியின் நெருங்கிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இதனை தெரிந்து கொண்ட அதிமுகவோ அவசரமாக சி.வி. சண்முகத்தை களமிறக்கி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி நம்மோடு கூட்டணியில் உள்ளார்கள். அவர்கள் 35 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டு பெற்றுவிட்டார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு சென்றால் நமக்குத்தான் கேடு விளைவிக்கும். ஏனெனில் 35 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்துள்ளோம். அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய 4.5% வாக்கு வங்கி. அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து, அதாவது ஒரு அணி நம்மோடும் மற்றொரு அணி திமுகவோடும் இருந்தால் வாக்கு வங்கியும் இரண்டாக பிரியும். இதனால் நாம் வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே நமது அணி வீக்காக இருக்கிறது. நமது அணியில் நாம் ஒரு பெரிய கட்சி. அதை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே 11% வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தவிர்த்து உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. இது ஒருபுறம் இருக்க தேமுதிக போன்ற கட்சியும் திமுகவோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள். நாம் ஒரு வலிமையான கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வந்தால் மட்டுமே வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மோடு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் இரண்டுபட்டு விட்டால் நமது வாக்கு வங்கி மேலும் குறையும். எனவே ராமதாஸை எப்படியாவது சமாதானம் செய்து நீங்கள் நமது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என சி.வி. சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. எனவே சி.வி. சண்முகம் தனது சகோதரரின் மகன் திருமண அழைப்பிதழை வைக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது ராமதாஸோடு 1 மணி நேரம் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது. ராமதாஸை அதிமுக கூட்டணிக்கு அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ராமதாஸும் அதிமுக கூட்டணியில் தான் இடம்பெறப் போகிறார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் ராமதாஸ் அவர்களுக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டது மருத்துவமனையில். அப்பொழுது முதலமைச்சர் நேரடியாக சென்று ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தார். இதே போன்று எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் என அனைவருமே ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தார்கள். இதே போன்று எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட ராமதாஸை தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக கூட்டணியை மீண்டும் பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அதிமுக கூட்டணியே பலவீனப்பட்டு போகும். அவர்களால் மீண்டும் வெற்றி பெற முடியாது. நாம் இதுவரையிலும் 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது இல்லை என்ற வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என திமுக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒரு 0.5% வாக்கு வங்கி கிடைத்தால் கூட அதை விட்டுவிடக்கூடாது. யார் மூலமாக கிடைத்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நம்புகிறார்கள். மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனையும் கூட திமுக கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் தான் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏவா வேலு ஜி.கே. மணியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ராமதாஸ் இது குறித்து அமைதியாக இருந்து வருகிறார். இதுவரையிலும் கூட்டணி குறித்த அறிவிப்பை அவர் வெளியிடவில்லை. மேலும் ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணிக்கு கொண்டு வந்தால் திருமாவளவன் நம்மோடு இருப்பாரா அல்லது வெளியேறி விடுவாரா என்ற கேள்வியும் அவர்களுக்கு எழாமல் இல்லை. ஏனெனில் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பலமுறை அறிவித்திருக்கிறார், நாங்கள் பாஜக, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டோம். பாஜக ஒரு மதவாத சக்தி, பாமக ஒரு ஜாதியவாத சக்தி, அவர்களோடு எக்காலத்திலும் கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு பாமக, அதாவது ராமதாஸ் அணி அங்கு வந்தால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா, வெளியேறி விடுவாரா என்ற ஐயமும் அனைவருக்கும் இருந்து வருகிறது. ஏனெனில் திருமாவளவன் வெளியேறிவிட்டால் திமுக கூட்டணியின் நிலை என்ன? தற்பொழுது திமுகவிற்கு அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சிகளில் ஒன்றாக திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருகிறது. பட்டியலின மக்களின் வாக்கு வங்கி அப்படியே கிடைக்கிறது. ஒரு காலத்தில் தலித்தியவாதி, தலித்திய கட்சி என திருமாவளவன் முத்திரை குத்தப்பட்டார். ஆனால் தற்பொழுது தலித் மக்களை தாண்டி சிறுபான்மையின மக்களும் திருமாவளவனுக்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. வட தமிழகத்தில் அவர்கள் இருக்கும் கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணியாகவும் இருந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு ராமதாஸை கொண்டு வந்து திருமாவளவன் வெளியேறிவிட்டால் திமுக கூட்டணிக்கு மேலும் அது பாதகமாக முடியும். எனவே திருமாவளவனை சமாதானம் செய்ய திமுக ஒரு டீமையே அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. திருமாவளவனும் ஒப்புக்கொள்வார் என்று திமுக கூட்டணி எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.